ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான மட்டன் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ரம்பலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க 3 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போது 4லேருந்து 5 கீறின பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கிறதுனால நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 750 கிராம் கறி எடுத்து மட்டன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கறி மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகு ஜீரகத்தூள் இல்லை கறி பவுடர் அப்படின்னு நமக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். இந்த மசாலா எல்லாம் கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சிடலாம். அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிரை பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் பாதாம் எடுத்து ஊற போட்டு அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதாம் முந்திரி கூட பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டேஸ்ட்டுக்காக பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கறி வேகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் விட போகிறேன் கறி வேகிற அளவுக்கு. 6-7 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிட்டேன். 2-3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா சூடான மட்டன் குருமா, மட்டன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது நீங்கள் ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி, நெய் சோறு இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.